Hi babes, welcome back to my channel Rama Love Shifa. Dakaichi episode 5. ஆனிமேல இப்போ தான் அயாகி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அயாகின்னு நம்ம சீரீஸில் ஜானின்னு பார்த்தோம்ல, அவன் தான் ஆனிமேல அவன் பேர் அயாகி. அயாகி ஒரு ப்ரொடியூசரோட வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த ப்ரொடியூசரோடைய நாய் இவனை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் இவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்ட மாதிரி இல்லை. இவன் இப்போ எப்பயும் போல் ரொம்ப அசால்ட்டாக இருக்கான். அந்த லேடி வந்து இவன்கிட்ட, நான் திடீர்னு நீங்கள் கூப்பிட்டதுக்கு சாரி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் உங்களுக்காக அவைலபிளாக இருப்பேன் அப்படின்னுட்டு. ஆமாம், அந்த ரோலுக்கு என்னை நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, நான் உன்னை பற்றி பேசியிருக்கேன், கண்டிப்பாக உனக்கு அந்த ரோல் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவனுக்கு ரோல் வேணுன்றதுக்காக இந்த ப்ரொடியூசர்கிட்ட இப்படி பழகிட்டு இருக்கான். அப்புறம் எல்லாம் முடிஞ்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வரான். நான் எப்பயும் நினச்ச மாதிரி தான், ரொம்ப ஈஸியாகவே இவளை மடக்கிடலாம். ஆனால் என்ன பண்ணுறது, என் மேலெல்லாம் ஒரே நாய் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னுட்டு புலம்பிட்டே வெளியில் வரான். இங்கே சுண்டாவும் டக்காட்டோவும், சுண்டா டக்காட்டோவை பார்க்க வந்திருக்கான் போல. வந்ததுமே அவன் மேலே பாய வரான். டேய் என்னடா பண்ணுற, வந்ததுமே எதுக்கு என் மேலே இப்படி வந்து பாயற அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் என்னமோ ஒரு கணக்கு சொல்கிறான். அது என்ன கணக்குன்னு தெரியல. ஒருவேளை கேலரிஸ் சொல்கிறானா இல்லை காசு சொல்கிறானான்னு தெரியல. ஒரு கிஸ்ஸுக்கு 450, அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை அப்படின்னு கணக்கு போட்டே வர, என்னடா என்னென்னமோ கணக்கெல்லாம் சொல்றியே அப்படின்னு அவன் கேட்குறான். சுண்டா அதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்ட மாதிரி தெரியல. அவன் பாட்டுக்கு டக்காட்டோவை கிஸ் பண்ண கழுத்துக்கிட்ட போகிறான். உடனே டக்காட்டோ, ஹிக்கீஸ் எல்லாம் எதுவும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்ல, உடனே சுண்டாவுடைய முகமே சுருங்கி போயிடுது. எனக்கு தெரியும், அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அமைதியாக சொல்கிறான். அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டக்காட்டோ தனியாக யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹிக்கி தானே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம், அதுக்கே முகத்தை அவன் அவ்வளோ பாவமாக வச்சுக்கிட்டு இருந்தான். நம்ம அவ்வளோ பெருசாக எதுவும் சொல்லவே இல்லையே. சொல்லப்போனால் நம்ம அவன் கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் அவன் சின்ன விஷயத்துக்கு போய் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே சுண்டா வரான். டக்காட்டுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க. டக்காட்டோ சார், நீங்கள் ஓகே தானே, எந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு பாட்டில் கொடுக்க, டக்காட்டோ அதை வாங்காமல் சும்மாவே இருக்கான். இப்போ நீங்களே வாங்குறீங்களா, இல்லை நானே உங்களுக்கு என் வாயால் ஊட்டி விடவா அப்படின்னு கேட்க, டே குடுறாது அப்படின்னு அவன் கையில் இருந்து டக்காட்டை வாங்கிக்கிறான். அப்புறம் உனக்கு என்ன, அடுத்து இந்த ட்ராமா ஷூட்டிங் தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் நாளையிலேருந்து எனக்கு ட்ராமா ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறான் சுண்டா. உங்களுக்கு இன்றைக்கி தான் ப்ளேவோட ரிஹர்சல்ல அப்படின்னு கேட்க, ஆமாம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டேவோட ப்ளே. நான் ஸ்டேஜ் ஏறி ரொம்ப நாள் ஆச்சு தான், இருந்தாலும் நான் இன்னைக்கு பட்டையை கிளம்பிட்டேன் தெரியுமா. இன்னைக்கு வெறும் ஸ்கிரிப்ட் மட்டும்தான் ரீட் பண்ணோம். இந்த ஸ்கிரிப்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கூட ஆக்ட் பண்ணுற எல்லா கோஸ்டாருமே நல்லா இருக்காங்க. ஆனால் உனக்கு அயாகின்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா அப்படின்னு கேட்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டா கேட்குறான். அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கான், ஆனால் அவன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கெட்ட வைப் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே ரிஹர்சல், ஆனால் அவன் இன்னைக்கு வரல தெரியுமா. எவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கான் பாரு அப்படின்னு அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கேன். சுண்டா அதுக்கு, நானும் அவன் கூட இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து நடித்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறான். ஏண்டா இப்போ தானடா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ராமா பண்ணோம் அப்படின்னு டக்காட்ட கேட்க, அது கரெக்டு தான், ஆனால் எனக்கு எப்பயுமே இதே மாதிரி உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு டக்காட்டோ பக்கத்தில் வந்து ஹக் பண்ணிவிட்டு அவன் மேலேயே படுத்துடுறான். இப்படியா, இந்த மாதிரி ஒன்றா இருக்கணுமா அப்படின்னு டக்காட்டோ மனசுக்குள்ளே தோணுது. அப்போ சுண்டா சொல்கிறான், அந்த பிளேயில் எனக்கு லீடிங் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், அவங்க கூட நடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்னடா குறை, உனக்கு இப்போ எத்தனை ட்ராமா கிடச்சிருக்குது, நீ அந்த ட்ராமாவை பண்ணு. ஆனால் உனக்கு எப்பயாச்சும் டைம் கிடைக்கும்போது நீ ஒரு ப்ளேவும் பண்ணு, ஏன்னா ப்ளேயில் உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள, நீங்கள் சொல்லி நான் பண்ணாமல் இருப்பேனா, எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு டக்காட்டக்கிட்ட ஒத்துக்கிறான். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம 2 பேரும் ஒன்றா லிவிங் டுகெதரில் இருக்கலாமா அப்படின்னு சுண்டா கேட்க, டேய் ஆரம்பிச்சிட்டோம் வேலையே அப்படின்றான் டக்காட்டும். சரி அதை விடு, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், அட்லீஸ்ட் இந்த எதையாச்சும் வச்சுக்கோ அப்படின்னு சுண்டாடைய அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கான டூப்ளிகேட் கீயை கொடுக்குறான். இது எதுக்கு அப்படின்னு டக்காட்டோ தயங்க, இது வரைக்கும் எத்தனையோ டைம் நீங்கள் வந்திருக்கேன், ஆனால் நான் கூப்பிட்டு தானே வந்திருக்கேன், நீயா எப்பயாச்சும் உனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் இங்கே வரலாம், அதுக்காகத்தான் இந்த கீ அப்படின்னு கொடுக்க, டக்காட்டோ மனசுக்குள்ளே அதுதான் தோணுது. ஆமாம், அவன் தானே எப்பயும் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வரான், நம்மளாம் இங்கே வந்தது இல்லைல்ல, சரி கொடு இருக்கட்டும் அப்படின்னு அதையும் வாங்கி வச்சுக்கிறான். அடுத்த நாள் ரிஹர்சலுக்கு அயாகியோட மேனேஜர் வந்து அயாகிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அயாகி லேட்டாக தான் வரான். அயாகி ஒரு வழியாக வந்துட்டியா, சீக்கிரம் வா, நேற்றே நீ வரல, இன்னைக்கு ரிஹர்சல் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு, இவ்வளோ லேட்டாக வர, எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, நேற்று நான் வராமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, அது மட்டும் இல்லை,
நேத்து என்ன வெறும் இன்ட்ரோடக்ஷன் தானே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு அசால்ட்டாக சொல்ல, நீ என்ன இவ்வளோ அசால்ட்டாக நடந்துக்கிற? உனக்கு ரெக்கமெண்டேஷனில் தானே இந்த ரோல் கிடச்சிச்சு. ஸோ நீ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அயாகியோட மனசுக்குள்ள ரெக்கமெண்டேஷன்லேயே அதுக்கு எனக்கு ரோல் கிடச்சிச்சு, அதுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டேன் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. அப்போ மேனேஜர் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, இதில் உன் கூட ஆக்ட் பண்ண போகிற கோஸ்டாரு டக்காட்டும், அவரை சாதாரணமாக நினைக்காத, அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்படியா, அதையும் தான் பார்த்துடலாமே அப்படின்னு இவன் ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறான். சரி சீக்கிரமா சீக்கிரமா அப்படின்னு மேனேஜர் அவனை சீக்கிரம் சீக்கிரமாக உள்ளே கூட்டிகிட்டு வராரு. உள்ள டக்காட்டவும் டேரக்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டேரக்டருக்கு செம்ம கடுப்பாகுது. டக்காட்டோ நீயே இவனுக்காக லீட் ரோலை விட்டு கொடுத்துட்ட, இவனுக்காக போய் இதெல்லாம் பண்ணோமே, நேற்றும் வரல இன்னைக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்ல, அதுக்கு டக்காட்டோ சொல்கிறான், பரவாயில்ல, எனக்கு லீட் ரோலை விட எனக்காக நீ எழுதின இந்த ரோல் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு இந்த ஸ்டோரியை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்ல டேரக்டருக்கு செம ஹாப்பி ஆகிடுது. அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க சுண்டாவை பற்றி பேச டக்காட்டோவும் சுண்டாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஆமாம், அவனும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவான், ஒரு நாள் நீங்கள் அவனுக்கும் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல டேரக்டர் ஆச்சரியமாக பார்க்குறாரு டக்காட்டோவை. டக்காட்டோ சுண்டாக்கு அப்ரூவ் கொடுக்குறானா அப்படின்னு அவரே ஆச்சரியமாக கேட்குறாரு. அப்போ தான் அங்கே அயாகி வரான். வந்ததுமே எல்லாருக்கிட்டையும் அவனை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறான். அதை ரொம்ப அசால்ட்டாக தான் பண்ணிக்கிறான். என் பேர் தான் அயாகி, இனிமேல் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவன் டக்காட்டோ கிட்ட பேசுறதுக்கு நடந்து வரான். அப்போ அவன் மனசுக்குள்ளே டக்காட்டோவை எடை போட்டுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, படத்தில் பார்க்கறத விட நேரில் ரொம்பவே யங்காகவே இருக்கான், நல்லா ஹேண்ட்ஸமாகவே இருக்கான், என்னை விட குள்ளந்தான் அப்படின்னு வந்து பக்கத்தில் வந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்க டக்காட்டோ மனசுக்குள்ளே அயாகியே எடை போட்டுட்டு தான் இருக்கான். பரவாயில்ல, நல்லா உயரமாக இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் அவன் அவன் மேலே அவனுக்கு பெருசாக நல்ல அபிப்பிராயம் இல்லை. இருந்தாலும் முன்னாடி பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். சரி ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல அயாகிக்கு அடுத்த சீன் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரிஹர்சல் ஸ்டார்ட் ஆகுது. டக்காட்டோடைய சீனு, டக்காட்டோ அவனோட ஃபேஸை மறைச்சிக்கிட்டு ஒரு ஃப்ளூட்டை ஊதிக்கிட்டே டைலாக் பேசுகிற சீனு. அவன் அந்த டைலாக்கை அவ்வளோ அழகாக பேச அங்கே இருக்கிற எல்லாருமே அவனை அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, அயாகியும் சேர்த்து தான். அடுத்ததான் ஃபைட் சீனு. டக்காட்டோ அயாகியும் ஃபைட் பண்ணுற மாதிரி, ரெண்டு பேரும் ஸ்வாட் வச்சுட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அயாகிக்கு அவனோட டைலாக்கும் ஞாபகம் இல்லை, அவன் டக்காட்டோ நடிக்கிறத பார்த்து பிரமிச்சு நின்றுட்டானே சொல்லலாம். அவனுக்கு எதுவுமே சரியாக வர மாட்டேங்குது. கிட்டத்தட்ட அவன் வழுக்கிட்டு போய் கீழே விழ போகிறான். அப்போ கரெக்டாக வந்து டக்காட்டோ அவனோட கையை பிடிச்சிடறான். டக்காட்டோ மனசுக்குள்ளே செம்ம கடுப்பாக இருக்குது தான், ஆனால் அதை வெளியில் காட்டாமல், நீ இந்த ட்ராமாவோடைய லீட் ரோல் ப்ளே பண்ணுற, நீ கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா உன்னோட லைட்டை நான் திருடிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறான். அப்போ ஐயாகியோட மனசுக்குள்ள பரவாயில்ல, இவன் நல்லவனாக தான் இருக்கான் அப்படின்ட்டு தேங்க்யூ சென்பாய் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறான். அன்றைக்கி நைட்டு டக்காட்டு அவனோட ரூமுக்கு வந்து நல்லா குளிச்சு முடிச்சுட்டு ஒரு பியர் குடிச்சிட்டு இருக்கான். பா, என்ன ஜாலியாக இருக்குது, இன்னைக்கு அந்த ஜூனியருக்கு ஒரு நல்ல லெசன் கற்றுக் கொடுத்தாச்சு. எத்தனை நாள் ஆச்சு இந்த மாதிரி என்னோடய வீட்டில் நான் இந்த மாதிரி தனியாக அமைதியாக இருந்தேன். எப்போ அந்த சுண்டா நம்ம லைஃப்பில் வந்தானோ அப்போ இருந்தே இதெல்லாம் நமக்கு மறந்தே போச்சு. சொல்லப்போனால் என்னோடய ஷாம்பு ஸ்மெல்லே இப்போ எனக்கு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாளாக நான் அவனோட ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவனோட ஸ்மெல்லை கூட நான் இப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன்னே சொல்லலாம் அப்படின்னு நல்லா ஜாலியாக இருந்த மாதிரி தோணுன டக்காட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கே தெரியாமல் அவன் சுண்டாவை மிஸ் பண்ணுறான் அப்படின்னு தெரியுது. என்ன, அவன் நமக்கு கால் கூட பண்ணலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு சுண்டா கிட்ட இருந்து கால் வருது. இவன் பயந்துக்கிட்டு யார் அது அப்படின்னு கேட்க, நான் தான் சுண்டான்னு சொல்கிறான். நீயா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க, இன்னைக்கு வேலை எப்படி போச்சு, வீட்டுக்கு வந்துட்டீங்களா, என்ன குளிச்சுட்டு தலையை தொடச்சிட்டு பியர் குடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, டேய் என்னடா என் வீட்டில் கேமரா ஏதாச்சும் வச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, எனக்கு தான் தெரியுமே நீங்கள் அதான் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு, அதான் உங்ககிட்ட பேசலாம், உங்கள் குரலை கேட்கலான்னு கால் பண்ணேன். ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் உங்கள் குரலை மட்டும்தான் கேட்க முடியும், உங்கள் பக்கத்தில் வர முடியாது, உங்களை டச் பண்ண முடியாது. சே, நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். டே போதுண்டா நிறுத்துடா அப்படின்னு அவன் சொல்ல, வேணா நம்ம ரெண்டு பேரும் ஃபோன்லேயே அப்படின்னு சுண்டா கேட்க வர அதுக்குள்ளே டே உன்னை கொன்றுவேன் அத்தோட நிறுத்திக்கோ அப்படின்னு டக்காட்டா சொல்கிறான். சரி விடுங்க டக்காட்டா சன், அட்லீஸ்ட் இப்படியே கொஞ்ச நேரம் உங்கள் குரலையாச்சும் கேட்டுக்கிட்டு இருந்தால் என் மனசு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல டக்காட்டா எதுவுமே சொல்லாமல் ஆஃப் ஆகிடுறான். இவன் என்ன திடீர்னு இப்படி ரொமான்டிக்காக பேசுகிறானே, ரொம்ப நல்லவனாக இருக்கானே, நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கானே அப்படின்னு டக்காட்டா மனசுக்குள்ளே தோணுது. சுண்டா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, சரி நான் பேசுகிறேன் உங்ககிட்ட கொஞ்ச நேரம், ஆனால் எனக்கு தூக்கம் வந்தால் நான் போய் தூங்கிடுவேன், என்ன சரியா அப்படின்னு கேட்க, ஓகே அப்படின்னு சுண்டா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான்.
அடுத்த நாள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறாங்க இவங்க பண்ணுற அந்த ப்ளேக்காக. ஸோ அயாகிக்கும் டக்காட்டாக்கும் அந்த காஸ்டியூம் போட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அயாகிக்கு மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ அயாகியோட மனசுக்குள்ள எங்கே டக்காட்டோ, நம்ம இன்னும் டக்காட்டோவை காஸ்டியூமில் பார்க்கவே இல்லையே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அங்கே டக்காட்டோ வரான் அவனோட காஸ்டியூம் போட்டுக்கிட்டு. அவனோட காஸ்டியூம் படி அவனுக்கு வந்து லாங் ஹேர் போல். அவனை இந்த காஸ்டியூமில் லாங் ஹேரில் பார்த்து அயாகியே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுறான். அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான் வச்ச கண்ணு வாங்காமல். டக்காட்டோ பக்கத்தில் வந்துட்டு என்ன ரெடியா அப்படின்னு கேட்க ரெடி அப்படின்னு சமாளிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 பேருக்கும் ஃபோட்டோ ஷூட் ஆரம்பிக்குது. 2 பேரும் சும்மா சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டே அந்த ஃபோட்டோஸ்க்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அயாகியோட மனசெல்லாம் வேற எங்கேயோ இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு டக்காட்டோவை பிடிச்சிருச்சு போல. டக்காட்டோவையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்காட்டோட கண்ணை பார்த்துக்கிட்டே இவன் கண்ணு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இவன் மட்டும் பொண்ணா இருந்தா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கும் போதே டக்காட்டோ பக்கத்தில் வந்து ஏய் என்னடா பண்ணுற, இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு அவனை திட்டுறான். வேணும்னே அவனை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேச அயாகிக்கு டென்ஷன் ஆகிட்டு அவன் டக்காட்டோவை கீழே தள்ளிட்டு அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வரான். அப்போ தான் டக்காட்டோ சிரிக்கிறான். அப்போ தான் தெரியுது வேணும்னே அவன் இந்த மாதிரி ஒரு போஸ் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் டக்காட்டோ அவனை வேணும்னு டென்ஷன் பண்ணியிருக்கான்னு. ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் அயாகியோட மேனேஜர் வந்து அயாகி இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண, ரொம்ப சூப்பராக பண்ண அப்படின்னு சொல்ல. ஆனால் அயாகியோட மனசுக்குள்ளே ஃபுல்லாக டக்காட்டோவை பற்றி நினச்சிட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் ட்ரிக் பண்ணிட்டானே அப்படின்னு டக்காட்டோ மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ டக்காட்டோ தூரத்தில் அவனோட மேனேஜர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். அப்போ அயாகியோட மனசுக்குள்ளே என்னென்னமோ வைல்டான தாட்ஸ் எல்லாம் வருது. இவன் கூட நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். டக்காட்டோ ட்ரெஸ்ஸிங் ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ சுண்டா ஷூட்டிங்காக வேற ஒரு ஊருக்கு போயிருக்கான். அவன் போய் 4 நாள் ஆச்சு. நம்ம வேணா அவனுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறான். இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. அப்போ திடீர்னு கதவை திறந்துட்டு அயாகி உள்ளே வரான். அயாகி நீ என்னை பயமுறுத்திட்டு அப்படின்னு டக்காட்டோ சொல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் அட்வைஸ் தேவைப்படுது. இந்த ட்ராமா நல்லபடியாக போகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ஒரு ஆக்டராக எனக்கு அட்வைஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, சரி சரி போய் நீ வெளியில் வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னுட்டு டக்காட்டோ ட்ரெஸ்ஸை கழட்டுறான். பின்னாடி இருந்து அயாகி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனோட உடம்பை பார்க்குறான். ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக இருக்கான். இவன் இடுப்பை பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணும். பக்கத்தில் வந்து அவனுடைய இடுப்புக்கிட்ட லைட்டாக தட்டுறான். உடனே டக்காட்டோ அப்படின்னு சத்தம் கொடுக்க, என்னது ஆவா அப்படின்னு உனக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுது. டக்காட்டோக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. எதுக்குற நம்ம அந்த மாதிரி சத்தம் போட்டோம் அப்படின்னு. அயாகி இதுதான் சான்ஸில் பக்கத்தில் வந்து நான் சவுண்டு கொடுத்தீங்க, பரவாயில்லையே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்னு வேணும்னே டக்காட்டோட இடுப்பில் கை வைக்கிறான். டக்காட்டோக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ வெளியிலேருந்து யாரோ வந்து டக்காட்டோவை ட்ரிங்க் பண்ண கூப்பிடுறாங்க. அவன் அயாகியை பார்த்து ஒழுங்காக என் மேலே இருந்து கையெடு, நம்ம ட்ரிங்க் பண்ணும்போது நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லி ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுற, இல்லைனா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு மிரட்டுறான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ண போகிறாங்க. ஆனால் அயாகியோட மனசுக்குள்ள இவனை நம்ம நல்லா குடிக்க வச்சுட்டா அதுக்கப்புறம் இவன் கூட நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அவன் நினச்ச மாதிரியே டக்காட்டோ நல்லா ஃபுல்லாக குடிச்சிடுறான். ஆனால் அவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து ஒரு பட்டாணி உரிச்சுக்கிட்டு இருக்கான். அயாக்கி கேட்குறான், இத்தனை பட்டாணி உரிச்சு வச்சுட்டு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்க, உனக்கு என்ன, நான் உனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா அப்படின்னு அயாக்கி சொல்கிறான். அதெல்லாம் பார்க்குற மற்றவங்க, உனக்கு டக்காட்டோவை பற்றி தெரியாதுல்ல, டக்காட்டோ குடிச்சிட்டா இப்படி தான் பிஹேவ் பண்ணுவான், இதுதான் அவனோட இன்னொரு சைடு அப்படின்னுட்டு சிரிக்கிறாங்க. அப்புறம் வேணுமுனே அவன் அயாக்கியை வம்புக்கு இழுக்கிறான். அப்போ டைரக்டர் சொல்கிறான், உனக்கு டக்காட்டோவை பற்றி தெரியாதுல்ல, அவன் குடிச்சிட்டா பக்கத்தில் இருக்கிறவங்கள சண்டைக்கு வேற இழுப்பான் அப்படின்னு சொல்ல, இது வேற இருக்குதா அப்படின்னு மனசுக்குள்ளே அயாகிக்கு தோணுது. அப்புறம் டக்காட்டோ அயாகிக்கு நிறைய அட்வைஸ் வேற கொடுத்துக்கிட்டே இருக்கான். நீ ஒழுங்காக ஆக்ட் பண்ணால் நான் உனக்கு இந்த பட்டாணி கொடுப்பேன் அப்படின்னு கையில் அந்த 3 பட்டாணியை எடுத்து காட்டுறான். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அதுக்கு எனக்கு ஒன்று இந்த பட்டாணி வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் அங்கே குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது டக்காட்டோ செமையாக குடிச்சிருக்கால, அவனால் நிற்கக்கூட முடியல. ஸோ அயாகி சொல்கிறான், நான் தானே அவனை குடிக்க வச்சேன், நானே அவனை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அதே நேரம் சுண்டா அவனுடைய ஷூட்டிங் லொக்கேஷனில் இருக்கான். அங்கே புயல் வர மாதிரி இருக்குது. அவன் ஒரு மின்ட் எடுத்து வாயில் போட நறுமி அங்கே வரான். என்ன மின்ட்டை சாப்பிட்றீங்க, நீங்கள் மின்ட்டு சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்க, எனக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் இருந்தால் நான் மின்ட்டு வாயில் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு ஒன்று வேணுமா அப்படின்னு கேட்க நறுமையாக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. சுண்டாக்கிட்டேருந்து ஒரு மின்ட்டை வாங்கி அவனை வாயில் போட்டுக்கிறான். என்ன புயல் வர மாதிரி இருக்குது, நாளையோட இங்கேருந்து நமக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடும், பரவாயில்ல நினச்சாலே ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு கேட்க,
சுண்டாவும் ஆமாம் நாளையோட ஷூட்டிங் முடிஞ்சிடும், எப்படா போய் டக்காட்டாவை பார்ப்போம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணுது போல். அதே நேரம் இங்கே டக்காட்டாவை அயாகி அவனுடைய ரூம் கூட்டிகிட்டு வந்திருக்கான். வந்து அவனோட பெட்டில் போட்டுட்டு அவனையே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். நான் இது வரைக்கும் பசங்க கூட பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். அதை நினைக்கும்போது உண்மையை சொல்லப்போனால் எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. இந்த அளவுக்கு நான் எக்ஸைட் ஆனதே இல்லை அப்படின்ட்டு அவன் மெதுவாக டக்காட்டாவோட கழுத்துக்கிட்டு போகிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த நடக்க போதும் தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ வேவ்ஸ். பை.